இது நாள் வரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்கள் ராசி மேல் வந்து அமரப்போகிறது. அப்போ செவ்வாய்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அது இது நாள் வரை உங்களுக்கு விரயத்தில் இருந்தது. அப்போ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஏதோ ஒரு விரயத்தையோ செலவையோ இது நாள் வரை கொடுத்திருந்தார். அதை அவரும் உணர்ந்திருந்தார். வேறு வழி இல்லாமல் அந்த செலவையும் விரயத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இனிமே என்ன ஆகும்? உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நாம் விரயம் பண்ணி விட்டோமே, செலவு செய்து விட்டோமே அப்படின்னு உங்கள் தலைமேல் வந்து அமரப்போகிறார். இந்த இடத்துல பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா, இடம் வாடகைக்கு போகல, வீடு வாடகைக்கு போகல, டெனன்ட் வரல, அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க சார், வரல சார், காலியாகவே இருக்கு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாடகையும் நல்ல டெனன்ட்டும், அரசாங்க டெனன்ட்டும் கூட, அதாவது ஒரு பேங்க் மாதிரி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். தசம கேந்திரத்தில் ராகு அமர்ந்து வீடு கொடுத்த சாட்டன் 11 லாபத்தில் அமர்ந்து லாபாதிபதியால் பார்க்கப்படுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு ஒரு நல்ல கம்பளி போர்வை எடுத்து சுருட்டி போத்திக்கிட்டு எல்லா பூட்டையும் போட்டு எல்லா பக்கமும் பூட்டிக்கிட்டு படுத்தாலும் தொழில் லாபம் நடக்கும். நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை சொல்வதற்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்கள் ராசி மேல் வந்து அமரப்போகிறது. அப்போ செவ்வாய்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அது இது நாள் வரை உங்களுக்கு விரயத்தில் இருந்தது. அப்போ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஏதோ ஒரு விரயத்தையோ செலவையோ இது நாள் வரை கொடுத்திருந்தார். அதை அவரும் உணர்ந்திருந்தார். வேறு வழி இல்லாமல் அந்த செலவையும் விரயத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இனிமே என்ன ஆகும்? உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நாம் விரயம் பண்ணி விட்டோமே, செலவு செய்து விட்டோமே அப்படின்னு உங்கள் தலைமேல் வந்து அமரப்போகிறார். அதனை நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட் ஆகாமல், கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல், கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகாமல், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் செய்தாலும் அதனை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா, ராசிக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரத்தில் உங்களை கோபப்பட வைப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம் வார்த்தைகளில் சில நேரத்தில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்ப அந்த உஷ்ணமானது மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த இடத்துல பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா, இடம் வாடகைக்கு போகல, வீடு வாடகைக்கு போகல, டெனன்ட் வரல, அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க சார், வரல சார், காலியாகவே இருக்கு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாடகையும் நல்ல டெனன்ட்டும், அரசாங்க டெனன்ட்டும் கூட, அதாவது ஒரு பேங்க் மாதிரி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதை வச்சு நிறைய லோன் அடைப்பது, கடன் அடைப்பது, சின்ன சின்ன கடனை எல்லாம் தீர்க்க முடியும். மேலும் முதல்ல வாக்குஸ்தானத்துல புதன் சுக்கிரன் கூட்டணி, இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில். இது ஒரு பிரமாதமான காலகட்டம். ஏன் அப்படின்னா, 1-2 அதிபதிகளின் சேர்க்கை, அது 3ஆம் இடத்தில் உச்சகுரு. அந்த உச்சகுரு என்ன பண்றாருன்னா, லாபத்தை பார்க்கிறார். உச்சகுரு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார் அப்படின்னு நாம் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. அப்போ உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் ஒரு 2 இனிப்பு கிரகம், உங்களுடைய தனக்காரகன் வந்து வெற்றி ஸ்தானத்தில். அப்போ வெற்றிக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயம் இனிப்பாக மாறுகிறது. அது எப்படின்னா, ஒரு இனிப்பு வாங்கினா இன்னொரு இனிப்பு இலவசம்னு சொல்ற மாதிரி 2 இனிப்பை குறிக்காட்டக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில். அந்த வெற்றியானது ஒரு பிரஷியஸ் மெட்டல்ஸை குறிகாட்டக்கூடிய கிரகங்களாக வருவதனால்
உங்களுடைய பயணமாக இருக்கலாம், பெயர் புகழ் அந்தஸ்து, இளைய சகோதரமாக இருக்கலாம். குறிப்பா 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் விற்பதாக இருக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 11. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்கிறது அப்படின்னா, ஒரு இடத்தை விற்று ஒரு நல்ல லாபத்தை எடுத்து நிறைய கடனை அடைத்து நாம் புதிதாக ஒரு இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, ஒரு அழகிய கலை நயம் இதையெல்லாம் ஏற்படுத்தும். இதுக்கு உண்டான பவுண்டேஷனை, அஸ்திவாரத்தை இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதலில் மாதத்தின் தொடக்கத்தில் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நம்மளுடைய வாக்குகள்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஒரு ஈர்ப்பையும் ஒரு அட்ராக்ஷனையும் ஏற்படுத்தி நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அஸ்திவாரம், இந்த பவுண்டேஷன் நமக்கு வெற்றியாகவும் இனிப்பாகவும் மாறும். 4ஆம் இடத்தில் கேது இருந்தாலுமே கூட நமக்கு வீடு சம்பந்தமா, இடம் சம்பந்தமா, வாகனம் சம்பந்தமா, போக்குவரத்து சம்பந்தமா தேவையில்லாத அனாவசிய செலவுகள் எல்லாம் படிப்படியாக குறையும். மெயினா நமக்கு செலவுகள் இல்லை, மைனஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். 5ஆம் அதிபதி 5க்கு 11, 4ஆம் அதிபதி 4க்கு 11. இப்போ சூரியன் நம்மளுடைய இடத்தை குறிகாட்டுகிறது, 5ஆம் அதிபதி நம்மளுடைய குழந்தைகள் பூர்வீகத்தை குறிகாட்டுகிறது. அப்போ வயதை அனுசரித்து குழந்தைகளுடைய சுபம், அது பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா திருமணமாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை வாய்ப்பாக இருக்கலாம். இதுல எல்லா விதத்திலும் நமக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் அதிபதி நம்ம ராசியாதிபதி, அவர் 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். இது எல்லாமே நமக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை. அப்போ லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தாலும் கூட அதுல பிளஸ்ஸான விஷயங்களை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவுக்கு பேசி சமாதானம் செய்து விட முடியும். 8ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை, சாட்டானின் பார்வை. அப்போ வயிறு, அடி வயிறு, பேக் பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பத்திரமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை. லாபாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார், பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கிறார், லாபாதிபதி லாபத்தை பார்க்கிறார். தசம கேந்திரத்தில் ராகு அமர்ந்து வீடு கொடுத்த சாட்டான் 11 லாபத்தில் அமர்ந்து லாபாதிபதியால் பார்க்கப்படுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு, ஒரு நல்ல கம்பளி போர்வை எடுத்து சுருட்டி போத்திக்கிட்டு, எல்லா பூட்டையும் போட்டு எல்லா பக்கமும் பூட்டிக்கிட்டு படுத்தாலும் தொழில் லாபம் நடக்கும். நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக நடக்கும். ஏன்னா இதே லாபத்தில் உங்களுக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி லாபத்தையும் ஜீவனத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டம்லாம் இனி ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 27 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். விரையாதிபதி ராசியில் அப்ப நீங்க செலவு பண்ணினாலும், உங்களுக்கு வேற ஏதாவது பணம் விரயம் அப்படின்னாலும், அது நீங்க சும்மா எக்ஸுக்கோ ஒய்க்கோ இசட்டுக்கோ பண்ண போறதில்ல, உங்களுக்கே தான் பண்ண போறீங்க. மிஞ்சி போனா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சேர்ந்து பண்ண போறீங்க. அது உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட, பயணம் சம்பந்தப்பட்ட, கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகத்தான், உங்களுடைய வெற்றிக்காகவும் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகத்தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரிஷபராசி சகோதரிகள் எடுத்துக்குவான், என்ற கணவனுக்கு என்னங்க நல்லாத்தானுங்க இருக்கிறாரு அப்படின்னு. ஆமாங்க, அவர் இப்போ உங்க தலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ நீங்க கொஞ்சம் அவரை நல்லா பக்குவமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புசுக்குன்னு கோவப்பட்டோம்னா ஆத்திரக்காரனுக்கு அது புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகி போய்விடும். மேலும் ரிஷபராசி வயதில் மூத்த நபர்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வயிறு, அடி வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள்
பத்திரமாக இயற்கை வைத்தியம், கை வைத்தியம் போன்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு கவனமாக தங்களை பார்த்து கொண்டால் போதும். நத்திங் டு பேனிக் அபவுட் இட். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பக்குவமாக வெளிப்படுத்துவார்கள். இந்த நடு வயது டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்கள், சகோதரிகள், என்னுடைய குழந்தைகள் வயது இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் படிக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், இந்த பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி, அது 3ஆம் இடம், அது காமத்திரிகோணத்தில் வருகிறது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எங்க நோ சொல்லணுமோ அந்த இடத்தில் நோ அப்படிங்கறத சொல்லிவிட்டு முதல்ல நீங்க படிச்சு செட்டில் ஆகி சம்பாதிக்க ஆரம்பிங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதனை நடத்தி வைப்பார்கள். அவசரப்பட வேண்டாம். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் வந்து அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் வந்து அமர்ந்து புதன் சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8ஆக வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக வந்து சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தனது 3ஆவது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8ஆவது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10ஆவது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.